அடுத்ததாக விவாத குழுவிற்கு நாம் நகர இருக்கின்றோம். மருத்துவ மற்றும் சுகாதாரத்துறையில் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்துவதின் அவசியம் மற்றும் பலன்கள் குறித்து விவாதம் நடைபெற இருக்கின்றது. இந்த விவாதத்தில் பங்கேற்பதற்காக 4 பேச்சாளர்களும் ஒரு நெறியாளரும் வருகை தந்திருக்கிறார்கள். முதலாவதாக திரு எழிலரசன் என்கின்ற நடராஜன், ஃபவுண்டர் அண்ட் CEO அட் கோஸ்டாக் ஐஎன்சி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். திரு எழிலரசன் என்கின்ற நடராஜன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். மல்டி கிளவுட் ஆளுகை தளமான கோஸ்டாக்கின் நிறுவனர் மற்றும் தலைமை நிர்வாகி, மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் கணினி அறிவியல் துறையில் தங்கப்பதக்கம் பெற்றவர், மைக்ரோசாஃப்ட், ஆரக்கிள், IBM போன்ற பெரிய நிறுவனங்களின் மைக்ரேஷன் ப்ராஜெக்டில் முன்னணியில் இயங்கியவர். அடுத்ததாக திரு சுந்தர் அலுகராஜ், CEO EMD சிஸ்டம்ஸ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். திரு நானுசுவாமி, CEO மேக்ஸலரேட்டர் ஃபவுண்டேஷன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். திரு ஆதித்யா முரளிதரன், சீனியர் ஸ்டாஃப் என்ஜினியர் அட் இன்டெல் கார்ப்பரேஷன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். எழிலரசன் நடராஜன், சியாட்டலில் இருக்கேன். லாஸ்ட் 8 இயர்ஸாக ஐ பின் அன் ஆண்டர்ப்ரனர். 28 வருஷமாக இந்த தொழிலில் இருக்கேன். மைக்ரோசாஃப்ட்னுடைய க்ளவுடை இதுக்கு முன்னாடி க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு பங்கு வகிச்சிருக்கேன். அதிலிருந்து க்ளவுட் பேஸ்டு டெக்னாலஜி கம்பெனி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ்டு சிஸ்டம், இப்போ ChatGPT சொன்னாங்க இல்லையா, இதுக்கு முன்னாடியே நாங்கள் AI வச்சு பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ ஒரு 1000 என்டர்பிரைசஸுக்கு மேலே உலகத்தில் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த தொழில்நுட்பத்தை எப்படி அவங்க நல்ல விதத்தில் பிஸ்னஸை பெட்டராக்கி கஸ்டமர்ஸுக்கு சர்வ் பண்ண முடியுங்கிறதுக்காக டெக்னாலஜி க்ரியேட் பண்ணி ஃபஸ்ட் சென்னை பேஸ்ட் கம்பெனி இன் சியாட்டில் ஒர்க்கிங் ஆன் க்ளவுட் சாஸ் பிளாட்ஃபார்ம். MOU பற்றி பேசினார் ஐயா. 600 MOU மேலே சைன் பண்ணாங்க. 2018 நாங்கள் ஒரு MOU சைன் பண்ணோம். ஒரு 100 கோடி இன்வெஸ்ட் பண்ணுறதா நாங்கள் சொல்லியிருந்தோம். இது வரைக்கும் 400 கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் தமிழ்நாட்டில் மட்டும். அடுத்த 5 வருஷத்தில் இன்னொரு 700 கோடிக்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான MOU சைன் பண்ணுறதுக்கு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. தேங்க்யூ. லுக்கிங் ஃபார்வர்ட் டு பார்ட்டிசிபேட் இன் திஸ் கான்வர்சேஷன். வணக்கம் எல்லாருக்கும். நான் என் ஊர் சாத்தூர் நடுவப்பட்டின்னு ஒரு கிராமம். நான் படித்ததெல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான். அதுக்கப்புறம் போய் நான் யூஎஸில் போய் ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணேன். அதில் லேர்ன் பண்ணிவிட்டு நான் இங்கே தான் தொழில் தொடங்கினேன் சென்னையில். ஐம் ஸ்பெஷலைஸ்டு இன் ரேடியாலஜி இண்டஸ்ட்ரி. ஸோ US அண்ட் ஜப்பானுக்கு தேவையான ரேடியாலஜி டிபார்ட்மெண்ட்டுக்கு தேவையான எல்லா சாஃப்ட்வேரும் நான் இங்கேருந்து தான் பண்ணுறேன். ஒரு 15 வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம். இன்னி பண்ணுறோம். நான் இருக்கிறது ராலே, பட் நான் உழைக்கிறது எல்லாமே சென்னையில் தான். ஸோ வேறு யாருக்காவது ஹெல்ப் வேணாலும் எப்போ வேணாலும் என்னை அழுகலாம். நான் அவங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவேன். தேங்க்யூ. இந்த ஸ்டேஜில் ஒரே போட்டியாக இருக்குது. யார் 2 CEO, இப்போ 3வது ஒரு CEO பார்க்க போகிறோம். மிஸ்டர் நன்னுசுவாமி, நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ மேம். நான் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் மை லைஃப், லைக் மெனி ஆஃப் தெம், I've spent in the US, in San Francisco, and I still spend time there. இப்போ மதுரையில் more than my history, I want to tell you what I want to do in Madurai. We are trying to build the world's first products in certain categories from Madurai, in technology. For example, the world's first self-driving wheelchair. நீங்கள் self-driving car பார்த்துருப்பீங்க. So we want to build the world's first self-driving wheelchair. Afternoon, if we have time, we'll bring it. You can see it working here. We are using local talent. Everybody is from Madurai. So that is one product. Then we are using Gen AI. Madam Chonnamadi, Gen AI. We are again making the world's first physical AI. Mundanith NVIDIA Jensen page கேட்டிருந்தீங்கன்னா சொல்லியிருப்பார். Physical AI, which is the next generation of Gen AI, where you can make physical things with Gen AI. So we are trying to do a lot of things and we need all your support. Thank you. ரொம்ப நன்றிங்க. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், ஒரு இளைய தளபதி இருக்காங்க, மிஸ்டர் ஆதித்யா. அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் வணக்கம். மை நேம் இஸ் ஆதித்யா. ஸோ நான் சென்னையில் தான் வளர்ந்தேன். இப்போது US சான் ஃப்ரான்சிஸ்கோவில் இருக்கேன்.
So currently, my research focus is on healthcare AI. So done like a lot of research with Intel labs. So in the conversation, especially for youngsters, நான் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய பாயிண்ட்ஸ்லாம் வந்து இட் வில் பி மோர் ஆன் த ஹார்ட்வேர் சைட் ஆஃப் திங்ஸ். சாஃப்ட்வேரை பற்றி பேச நிறைய பேர் இருக்காங்க. நான் ஹார்ட்வேர் அண்ட் செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி, that's a new thing which is going to rule the AI space in the next 10 years. ஸோ அதை பற்றி கொஞ்சம் நிறைய பேசி அதோட விழிப்புணர்வையும் இந்த ஆடியன்ஸ்க்கு கொடுக்கறதுக்கு நான் விரும்புகிறேன். நன்றி. தேங்க்யூங்க ஆதித்யா. இப்போ வந்து நம்ம இந்த ChatGPT பற்றி பேசினோம்ல, அது வந்து நம்ம ரஜினி சொல்லுவார்ல, ஒரு வாட்டி சொன்னால் 100 வாட்டி சொன்ன மாதிரின்னு. அந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரெயின் பண்ணிட்டோம்னா விதவிதமாக 100 விதமாக யூஸ் பண்ணிக்கலாம். ChatGPT வந்து USMLE எக்ஸாமை பாஸ் பண்ணிடுச்சு. அதுதான் வந்து மெடிக்கல் லைசன்சிங் யூஎஸில், அதை பாஸ் பண்ணிடுச்சு. பார் எக்ஸாமை பாஸ் பண்ணிடுச்சு. இன்னும் மென்மேலே படிச்சுக்கிட்டே வருது. ஸோ அதனால தான் நாங்கள் வந்து இன்றைக்கி டாபிக் வந்து சூஸ் பண்ணியிருக்கோம், டிரான்ஸ்ஃபார்மிங் ஹெல்த் கேர் வித் ஏஐ. ஹெல்த் கேர்னு எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து வெறும் பேஷண்ட் ஃபிசிஷியன் மட்டும் இல்லை, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக டிரான்ஸ்ஃபார்ம் ஆக போகுது. ஃபிசிஷியன்ஸ் வந்து எப்படி நோட்ஸ் எடுக்கிறாங்க, எப்படி அவங்க வந்து கிளினிக்கல் டிசிஷன் எடுக்கிறாங்க, அது வந்து கண்டிப்பாக மாறுது. அது தவிர நிறைய விஷயம் இருக்குது. இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ் இப்போ நம்ம ஊரில் கூட வந்துடுச்சு. அவங்க எப்படி அப்ரூவலை கொடுக்குறாங்க, அப்புறம் இங்கே மெட்டெக் மக்கள்லாம் இருக்காங்க, அது எப்படி அந்த டிவைசஸ்லாம் எப்படி ஏஐ எனேபிள் பண்ண போகுது, எவ்வளவோ விஷயம் இருக்குது ஹெல்த் கேரில். ஸோ அதனால இன்றைக்கி வந்து நல்ல டாபிக் சூஸ் பண்ணியிருக்காங்க ஆர்கனைசர்ஸ், டிரான்ஸ்ஃபார்மிங் ஹெல்த் கேர் வித் ஏஐ. ஸோ ஆர்கனைசர்ஸ்க்கும் ஒரு போட்டுருங்க, எல்லாத்துக்கும் ஒரு கை தட்டிடுங்க. மிஸ்டர் எழிலரசன் வச்சு நம்ம முதல் கேள்வி ஆரம்பிக்கலாம். அவங்க வந்து கோர் ஸ்டாக்கோட சிஇஓ. அவங்க சொன்னாங்க அவங்களோட கம்பெனி பற்றி எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க. அதுவும் தமிழ்நாட்டில், இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து இப்போ நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா, இந்த ஏஐன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த க்ளவுட் ஜேர்னின்னு சொல்லுவாங்க. கஸ்டமர்ஸ் வந்து க்ளவுடுக்கு போகிறது, அது அமேசானாக இருக்கலாம், மைக்ரோசாஃப்டாக இருக்கலாம், கூகுளாக இருக்கலாம். அதுவும் இந்த ஏஐ ஜேர்னியும் கொஞ்சம் மிக்ஸ் ஆயிடுச்சு. ஏன்னா அவங்க லார்ஜஸ்ட் இந்த ஏஐ ப்ரொவைடர்ஸ் வந்து ஆர் த க்ளவுட் ப்ரொவைடர்ஸ். ஸோ அதனால நம்ம மிஸ்டர் எழிலரசன்ட்ட கேட்கலாம், அவங்க கம்பெனி என்ன பண்ணுறாங்க இந்த ஃபீல்டில், அவங்க வந்து எப்படி இந்த ஏஐ வந்து சீப் கிடையாது. நீங்கள் அதை யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கடன் பில் ஏறி போயிடும், உங்கள் க்ளவுட் பில். ஸோ அதெல்லாம் அவங்க எப்படி சரி பண்ணுறாங்க அப்படின்னு அவங்க கம்பெனி என்ன எப்படி கிளைண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு சொல்லுவாங்க. தேங்க்யூங்க. தொழில்நுட்பம் இப்போ வந்து அதிகமாக வளர்ந்துருக்கு. ஹெல்த் கேரில் ஸ்பெசிஃபிக்காக லார்ஜர் கம்பெனிஸ் 2 இல்லை 3 விதத்தில் அந்த தொழில்நுட்பத்தை யூஸ் பண்ணி பேஷண்ட் கேர் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஸ்பெசிஃபிக்கலாக ரிப்பிட்டேட்டிவ் ஆக்டிவிட்டீஸ், ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம், ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறோம், உங்களோட பேசிக் செக்ஸ் அண்ட் பேலன்ஸை செக் பண்ணுறாங்க. அதுக்கான சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. அதுக்கு அடுத்து செலக்டிவ் ஆக்டிவிட்டீஸ், எனக்கு ஸ்பெசிஃபிக்காக ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அதுக்கான செட் ஆஃப் சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. அதுக்கு அடுத்து ப்ரிசிஷன் ஆக்டிவிட்டீஸ், நீங்கள் சர்ஜரிஸ் மாதிரி போகிறீங்க அப்படின்னா இது எல்லாத்துக்கும் க்ளவுட் ப்ரொவைடர்ஸ் அவங்களோட டெக்னாலஜியை கொடுக்குறாங்க. அவங்க மைக்ரோசாஃப்டாக இருக்கட்டும், AWS, கூகுள், ஆரக்கிள், அவங்க எல்லாம் டெக்னாலஜியை கொடுக்குறாங்க. ஆனால் இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுல தான் காம்ப்ளெக்சிட்டி இருக்குது. இப்போ தொழில்நுட்பத்தில் ஐயா மாணிக்கம் ஐயா பேசும்போது சொன்னார், பிரம்மர் வந்து படைச்சிட்டாரு, ஒருத்தர் வந்து அழிக்கிறதுக்கு இருக்காரு, நடுப்புற காப்பாற்றுறதுக்கு யாராவது வேணுமே, சித்தர்கள் வேணும். அதுதான் நாங்கள் வந்து தொழில்நுட்பத்தில் கவர்னன்ஸ்னு சொல்கிறோம். அந்த சித்தர்கள் இல்லை அப்படின்னா இந்த தொழில்நுட்பம் நல்லதும் செய்யும், கெட்டதும் செய்யும். ஒவ்வொரு தொழில்நுட்பம் உருவாக்கும் போதும் இது நல்லது தான் செய்யணும் அப்படின்னு தான் உருவாக்குறாங்க. ஆனால் அந்த காயினுக்கு ஒரு காயினுக்கும் நல்லது கெட்டது முன்பக்கம் பின்பக்கம் இருக்க மாதிரி பின்பக்கம் அது தேவையில்லாத செயல்களுக்கும் பயன்படுத்தப்படுது. அதை எப்படி குறைக்கிறது, எப்படி அதை ட்ராக் பண்ணுறது, ஒரு தவறு நடந்திருந்தால் அந்த தவறு எப்படி நடந்திருக்குன்னு ட்ராக் பண்ணி ரியாக்டிவாக ஃபிக்ஸ் பண்ணுறது எப்படி, அதையே நடக்கிறதுக்கு முன்னாடி ப்ரிவென்டிவாக அவாய்ட் பண்ணுறது எப்படி, இதுக்கான தொழில்நுட்பங்கள் க்ளவுடில் இருக்கிற வரைக்கும் சிம்பிளாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ ஏஐ யூஸ் பண்ண வந்ததுக்கப்புறம் இவர் சார் இப்போ ஹார்ட்வேர் பற்றியும் பேச போகிறாரு. என்விடியான்ற ஒரு கம்பெனி இன்றைக்கி $3 trillion. இன்றைக்கி அந்த கம்பெனியினுடைய ஏஐ தொழில்நுட்பத்தை யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாரும் முன்னாடி வந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த தொழில்நுட்பத்தை ஒரு சித்தர்கள் மாதிரி இருந்து கவர்ன் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை.
இதை எப்படி வந்து நல்ல விதத்தில் மட்டும் யூஸ் பண்ண முடியும், இது கெட்ட விதத்தில் எப்படிலாம் யூஸ் பண்ண முடியுங்கிறதே ஒரு தவறு நடந்த பிறகு தான் தெரியும். அந்த தவறு நடக்கிறதுக்கு முன்னாடி அதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறது, அதுக்கான தொழில்நுட்பத்தை நாங்கள் 8 வருஷத்துக்கு முன்னாடி க்ளவுடுக்காக யோசித்தோம், ஏஐக்காக யோசிக்கல. அதை இப்போ ஏஐக்காக வரும்போது எங்களால் அடாப்ட் பண்ண முடிஞ்சு இன்றைக்கி வேர்ல்டில் இருக்கிற டாப் 3 டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்னு சொல்லுவாங்க, இன்கிரம், மைக்ரோ, ஆரோ, டெக் டேட்டா, இதெல்லாம் வந்து உலகத்தில் ஒரு 100 கோடி பிஸ்னஸை சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் தொழில்நுட்பத்தில் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். இப்போ அந்த கம்பெனியெல்லாம் எங்களோட தொழில்நுட்பத்தை யூஸ் பண்ணி இந்த ஏஐ எப்படி கவர்ன் பண்ணுறது, இதனுடைய தெரியாத தவறுகள் நடக்கிறதுக்கு முன்னாடி எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறது, அதுக்கான தொழில்நுட்பத்தை நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். இதில் எங்களோட 1000 கஸ்டமர்ஸில் ஹெல்த் கேர் ஸ்பெசிஃபிக் ஹாஸ்பிட்டல்ஸ் நெட்வொர்க் ஆஃப் செயின்ஸ் அதை யூஸ் பண்ணி தேர் கிவிங் பெட்டர் சர்வீசஸ் டு தேர் பேஷண்ட் கேர். ஸோ ஹோப்ஃபுல்லி தட் ஆன்சர்ஸ் யுவர் கொஷின் அனு. கண்டிப்பாக க்ளவுடு ஏஐ ரெண்டையும் எப்படி கவர்ன் பண்ணுறதுன்னு ரொம்ப நல்லா சொன்னாங்க. நம்ம இவங்க நன்னுசாமி கிட்டேயும் கேட்கலாம். அவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் கோச்சடை டெக்னாலஜிஸ்ன்னு வச்சு அந்த இதை நிறைய பேருக்கு இந்த திறமையை வளர்க்குறாங்க. ஸோ அவங்க கிட்ட கேட்கலாம், நம்ம இந்த ஏஐ அடாப்ட் பண்ணும்போது என்ன மாதிரி சேலஞ்சஸ் நீங்கள் பார்த்துருக்கீங்க? அந்த பயஸ்ன்னு சொல்கிறாங்க, டேட்டா ப்ரைவசிங்கிறாங்க. ஸோ நீங்கள் என்ன சேலஞ்சஸ் பார்த்துருக்கீங்க? ஸோ இட்ஸ் அ நல்ல டீப்பான கொஸ்டின். ஸோ ஐ திங்க் த ஃபர்ஸ்ட் திங் இஸ் லைட், நம்ம வென் வி ஏஐ பேசினோம்னா தெர் இஸ் அ கான்செப்ட் கால் ஹாலுசினேஷன். அது எப்படின்னா, அது நம்ம 4 வார்த்தை கொடுத்தா அது அந்த 5ஆவது வார்த்தையை எடுத்து கொடுக்கும். அதே மாதிரி நம்ம 5 வார்த்தை கொடுத்தா 6ஆவது எடுத்து கொடுக்கும். ஸோ the basic concept of AI, of generative AI, is to generate content. And the generative content வச்சு நம்ம நிறைய things பண்ணலாம். பட் நாங்கள் இப்போ எதில் ஃபோக்கஸ் பண்ணுறோம்னா, மெயின்லி ஃபார் ஹெல்த் கேர் ஃபார் ஓல்டர் பீப்புள். We are basically using Gen AI to build self-driving wheelchairs. இப்போ இங்கே ஏர்போர்ட் போயிருப்பீங்க, ஹோட்டல்ஸ், ஈவன் ஹியர், இந்த மாதிரி இடத்துல you need some vehicle to take older people around or with people who are handicapped. அவங்களுக்கு certain things தேவைப்படுது. So all around the world we are the first ones working with NVIDIA. NVIDIA is a very interesting example. ஏன்னா 2 years back அது அந்த கம்பெனி பேர் யாருக்குமே தெரியாது. ஒரு 6 to 1 yearல it's become number 1 in the world. ஓகே, ஸோ அதே மாதிரி தான் நான் இங்கே மதுரையில் வேலை பசங்களுக்கும் இதே தான் நான் சொல்கிறது. NVIDIA பாரு, ஒரு 2 years பேக் ஒன்றும் இல்லாத பீப்புளு, அதே மாதிரி நீங்கள் மதுரையில் இப்போ சும்மா நினச்சிட்ருக்கீங்க, ஒன்றும் இல்லாத நினச்சிட்ருக்கீங்க. 2 yearsல you need to build these products which we should take to the world. So we're leveraging Gen AI a lot to build new products. ரொம்ப சூப்பருங்க. புது ப்ராடக்ட்ஸ் அதுவும் நம்ம ஊர்லேயே பண்ணுறது மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு சொல்லியும் கொடுக்குறாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப அமேசிங்க. இன்னொரு அமேசிங் ஸ்டோரி சுந்தர் அவங்களோட ஸ்டோரி. அவங்க டிவைசஸ் பில்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த டிவைசஸ் மெட்டெக் டிவைசஸ்லேயும் ஏஐ இம்பெட் பண்ணுறாங்க. ஸோ அதில் என்னெல்லாம் விஷயம் இருக்குது? எஸ்பெஷலி அந்த மாதிரி டிவைசஸ் வந்து நிறைய ரெகுலேட்டரி இஷ்யூஸ் இருக்கும். இப்போ பேஷண்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கே வராதீங்க, வீட்டிலே இருந்துக்கோங்க, டாக்டர் உங்களை மானிட்டர் பண்ணிக்குவாங்க அப்படின்னுங்கிறாங்க. பட் அந்த மாதிரி ஒரு டிவைஸ் பண்ணும்போது இட் இஸ் a lot of responsibility. ஸோ சுந்தர் சொல்லுங்க உங்களோட கருத்துக்கள். அது கண்டிப்பாக சொல்கிறேன். நாங்கள் வந்து மெயின்லி ஃபோக்கஸிங் ஆன் 3 divisions in a radiology department. ஒன்று இன்ஃபர்மேஷன் டிபார்ட்மெண்ட், இன்னொன்று வந்து மெடிக்கல் இமேஜிங் டிபார்ட்மெண்ட், தேர்டு வந்து RCM ரெவென்யூ சைக்கிள் மேனேஜ்மெண்ட்டு. 3ம் எங்ககிட்ட இருக்குது. இது என்டர்பிரைஸ் லெவலில் இருக்குது. ஸோ இதில் ஒவ்வொரு இதுலேயும் வந்து இந்த ரெகுலேட்டரி கம்ப்ளைண்ட்டுங்கிறது வந்து வெரி கிரிட்டிக்கல் பாயிண்ட். நாங்கள் எல்லா காம்பனண்ட்டும் வந்து FDA ரெகுலேட்டட் ஐட்டம்ஸ். ஸோ அதையெல்லாம் வந்து நம்ம வந்து ஏஐனாலையும் இல்லை எந்த ஒரு அல்காரிதம்னாலும் அதெல்லாம் நம்ம பார்த்து பண்ணோம். நாங்கள் முதல்ல நான்லாம் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும்போது டெக்னாலஜி தான் ஃபோக்கஸ் பண்ணும்போது அங்கே என்னன்னா, அங்கே போகும்போது ரெகுலேட்டரி கம்ப்ளைண்ட்னு போகும்போது அதில் ஏகப்பட்ட கரெக்ஷன்ஸ் வரும்.
இது ரேடியாலஜி டிபார்ட்மெண்ட்டில் வந்து டேட்டா அக்யூரேசி, டேட்டா ஃபாஸ்ட்டாக எவ்வளோ டெலிவரி பண்ணுறோங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். இந்த டாப்பில் வந்து இந்த ரெகுலேட்டரி கம்ப்ளைண்ட், இந்த பிஹெச்ஐ இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணக்கூடாது, ஹிப்பா போடணும், எல்லாம் பண்ணும்போது அதனுடைய ஹோல் காம்பனனுடைய அவுட்புட் வந்து ஸ்லோ ஆகும். இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு வந்து நியூ இனோவேட்டர் யாராவது நியூ அல்காரிதம் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கன்சல்ட் பண்ணுங்கள். என்னென்ன ரெகுலேஷன்ஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும் முதலையே தெரிஞ்சுக்கிட்டு அந்த டிசைன்லேயே இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து பணம் சேவ் ஆகும். ப்ளஸ் வந்து அதனுடைய அவுட்புட் வந்து நம்ம எதிர்பார்க்குறத விட ஜாஸ்தியாக வரும். அது நான் இப்போ ரீசெண்டாக நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். அந்த டாப் வந்து நம்ம என்னதான் இருந்தாலும் ஒரு இன்வெஸ்டர்கிட்ட போகும்போது நம்ம என்ன டெக்னாலஜி பண்ணாலும் ஒரு நிமிஷத்தில் ஓகே டெக்னாலஜி ஓகே, பட் ரெகுலேட்டரி கம்ப்ளைண்ட் இருக்கான்னு கேட்பாங்க. எவ்வளோ பணம் வச்சுருக்கணும்னு ஃபஸ்ட்டு கேட்கக்கூடிய ஒரே கொஷின் அதுதான். இது என்ன பண்ணும், எல்லாம் கரெக்டாக பண்ணுமா? இப்போ யூஎஸ்ஏயில் விற்கிறோம், ஜப்பானில் விற்கிறோன்னா அதில் உள்ள ரெகுலேட்டரி கம்ப்ளைண்ட்ஸ்லாம் நீங்கள் பண்ணுறீங்களா? ஈவன் நாளைக்கு இந்தியாவில் விற்றாலும் நம்ம இந்தியன் லாக்கெல்லாம் வந்து அப்ளிகபிள் பண்ணலாமா, ஜிடிபிஆர் பண்ணலாமா, எல்லா கொஷின் கேட்பாங்க. ஸோ அதை வந்து நம்ம வந்து கண்டிப்பாக ஆன்சர் பண்ணக்கூடிய அளவு நம்ம டெக்னாலஜி, நம்ம இனோவேஷன் இருந்தால் நல்லாயிருக்கும். அதை நாங்கள் வந்து முதல்ல எங்களுக்கு தெரியாது. ஃபஸ்ட்டு நான் ஒரு 4-5 வருஷம் எனக்கு தெரியாது. அடிபட்டு செஞ்சு அதுக்கப்புறம் ஒரு FDA ஃபஸ்ட்டு என்னுடைய டிவைஸ் வரும்போது தான் இதெல்லாம் இருக்கா தெரிஞ்சு தான் வந்தேன். ஏன்னா என்னுடைய மெயின் இது மெடிக்கல் இமேஜிங் டிவிஷனில் வந்து என்னுடைய இது வந்து ஃபாஸ்டர் இமேஜ் டெலிவரி தான். எங்களுடைய கோலே 2 செகண்டில் வந்து ஒரு மெமோகிராம் இமேஜஸை வந்து ஒரு ரேடியாலஜிஸ்ட் காமிக்கணுண்டு. மெமோகிராம் இமேஜுங்கிறது ரொம்ப பெரிய ஹியூஜ் இமேஜ். ஸோ எனக்கு கோல் 2 செகண்ட். அதில் ரெகுலேட்டரி கம்ப்ளைண்ட் போடும்போது இன்னும் ஸ்லோ டவுன் ஆகும், என்கிரிப்ஷன் டீக்ரிப்ஷன் வரும். ஸோ இதை எல்லாத்தையும் மனசில் வச்சுட்டு நம்ம பேசிக் டிசைனையும் அதை கொண்டு வந்துட்டோம்னா நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வரலாம். அவங்க வந்து ரொம்ப அழகாக சொன்னாங்க சுந்தர். அதாவது முதல்லிருந்தே அந்த டிசைனில் எல்லா கம்ப்ளைண்ட்ஸ் விஷயமும் யோசித்து செய்ய வேண்டும் அப்படின்ட்டு. தேங்க்யூங்க. நம்ம இதெல்லாம் பற்றி பேசினோம், நம்ம நிறைய சாஃப்ட்வேர் விஷயம் பேசினோம். சுந்தர் வந்து அவங்க கம்பைன் பண்ணுறதை பற்றி பேசினாங்க. பட் இந்த ஹார்ட்வேர் ஏஐக்கு வந்து எவ்வளோ முக்கியங்கிறத எல்லுன்னு சொன்னாங்க, இன்னும் சொன்னாங்க. அந்த NVIDIAங்கிற ஒரு கம்பெனி இந்த ஏஐ சிப் பண்ணி அவ்வளோ பெரிய விஷயமாகிவிட்டது. அவங்க தான் இப்போ வந்து அதில் லீடிங். ஸோ இந்த ஹார்ட்வேர் வந்து ஈக்குவலி இம்பார்ட்டண்ட். அந்த ஹார்ட்வேரை வந்து அது நிறைய பவர் கன்சியூம் பண்ணும் ஏஐ ட்ரெயின் பண்ணுறதுக்கு. அதுக்காக ஹார்ட்வேர் ஆப்டிமைஸ் பண்ணணும். இப்போ யூஎஸ்லலாம் வந்து அந்த பவர் கன்சம்ஷனுக்காக நியூக்ளியர் ரியாக்டரே அதுக்காக கட்டுறாங்க. ஸோ அட்லீஸ்ட் பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு ஹார்ட்வேர் இஸ் சச் அன் இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட். ஸோ அதை பற்றி பேசுகிறதுக்கு ஆதித்யாட்ட நம்ம கேட்கலாம். அதாவது எப்படி அவங்க இன்டெல்லில் வேலை பார்க்குறாங்க, இன்டெல்லும் வேறு கம்பெனிஸ் லைக் NVIDIAவும் ஹார்ட்வேரில் என்ன பண்ணுறாங்க டு எனேபிள் AI. ஸோ ஷோர் மேம். ஸோ நான் பிஃபோர் ஹார்ட்வேர் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி I'll just give a brief analogy. ஸோ 10 to 15 years பேக் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் வந்து யூ ஹேட் லைக் கீபேட் ஃபோன்ஸ். ஸோ அதில் வந்து யூ டென்ட் ஹேவ் தட் மெனி ஆப்ஸ். ஸோ யூஸ் டு ஹேவ் லைக் நோக்கியா ஃபோன் இருக்கும், பேசிக் டெக்ஸ்டிங் பண்ணுவீங்க அண்ட் தென் ஒரு பேசிக் ஸ்டஃப் பண்ணும். ஸோ இப்போது லைக் இன் 10 years ஃப்ரம் அ மொபைல் ரெவல்யூஷன் பர்ஸ்பெக்டிவ் யூ ஹேவ் லைக் லாட் ஆஃப் ஆப்ஸ், வாட்ஸ்ஆப், நெட்ஃப்ளிக்ஸ், யூடியூப், இது எல்லாமே இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு வந்து கிடைக்குதுன்னா இதுக்கு பின்னாடி திஸ் லைக் லாட் ஆஃப் ப்ராசஸிங் தட் ஹேப்பன்ஸ் ஃப்ரம் அ ஹார்ட்வேர் பர்ஸ்பெக்டிவ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுற ஐஃபோன் ஆர் சாம்சங் எல்லாத்துலேயும் வந்து ஒரு ஃபாஸ்ட் ப்ராசஸிங் சிப் இருக்குது, பீட் ஃப்ரம் குவால்காம் ஆர் சாம்சங். ஸோ அதே கான்செப்ட் தான் இப்போ இவங்க எல்லாம் பேசுனது வந்து ஃப்ரம் அன் அப்ளிகேஷன் பர்ஸ்பெக்டிவ் லைக் GenAI, ChatGPT and like cloud service providers like Microsoft, Amazon. ஸோ இது எல்லாமே பவர் பண்ணுறது வந்து ஒரு பேஸ் ஹார்ட்வேர் லைக் கம்பெனிஸ் லைக் இன்டெல், NVIDIA, Broadcom எக்ஸெட்ரா. ஸோ இன்னொரு குயிக்கான எக்ஸாம்பிள் கொடுக்கணுன்னா, இவ்வளோ நாள் இந்த இண்டஸ்ட்ரியே பார்த்த விதம் இந்த ஹார்ட்வேர் பர்ஸ்பெக்டிவில் பார்த்தீங்கன்னா எல்லாமே சீக்வென்ஷியலாக நடக்கும். மீனிங் ஒரு ப்ராசஸ் முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ப்ராசஸ் போவாங்க. பட் வித் திஸ் AI workloads coming in, parallelization has become like an important paradigm, and that's where companies like NVIDIA, they found it out like much advanced than other competitors. So அவங்க எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா, அவங்க வந்து they used to be like a graphic card developer. So gamingக்கு வந்து there's like lot of parallelization involved. So அந்த கான்செப்டை they incorporated onto the AI side of things where you needed like lot of parallelization.
And that's where it became like a hit mantra for the entire market. And adanala da you are able to get in like lot more applications, especially from an healthcare perspective, since in the discussion is healthcare. Our sonna madhi vandu medical imaging, lot of clinical data analysis, and there's a lot of new things that are coming into healthcare side of things. So ennoda specific research le naanga eppadi pannona, ஒரு மாடலை வந்து டிஃப்ரெண்ட் டிவைசஸில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி if you can train it and then put it in inference. So these are some of the terminologies industries use பண்ணுறது. ஸோ நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா, that parallelization from a hardware perspective is really important, and அதனால் you have like tons of growth and tons of software applications that can be built on top of that. And அதுக்கான நீடும் இருக்குது. அதனால தான் வந்து there is like lot of investments that are going into this particular arena. And from a semiconductor perspective, India is really coming up, and there's a lot of government initiatives that are being developed as well. So that's the brief background from a hardware perspective. Thank you. எல்லாம் நீங்கள் சொல்லுங்கள். ஹார்ட்வேரோட நான் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் ஆட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். எங்கள் தொழில் முனைவர் யாராவது இருந்தீங்கன்னா, டெக்னாலஜி கம்பெனி ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, இந்த ஹார்ட்வேர்லாம் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ், காம்ப்ளெக்ஸ். நிறைய பணம் இருக்கிறவங்க தொழில் நிறுவனங்கள் பண்ணலாம். ஆனால் இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணி க்ளவுட் ப்ரொவைடர்ஸ் வந்து சிம்பிளாக கொடுக்குறாங்க இல்லையா? மைக்ரோசாஃப்ட்லேருந்து, அஜூர்லேருந்து, கூகுள்லேருந்து நீங்கள் இதே ஏஐ சர்வீசஸை, காம்ப்ளெக்ஸ் ஹார்ட்வேரை ஒரு யூட்டிலிட்டி பேஸ்ட், நீங்கள் உங்களுடைய ஒரு எலக்ட்ரிசிட்டிக்கோ வாட்டருக்கோ கொடுக்குற மாதிரி நீங்கள் பே பண்ணிட்டு வாங்கிக்கலாம். அந்த சாஃப்ட்வேர்ஸ், அந்த கேப்பபிலிட்டிஸை யூஸ் பண்ணி இப்போதைக்கு இங்கே சென்னையில் ஒரு ஹெல்த் கேர் கம்பெனி நியூரோ அண்ட் ஸ்பைன் சர்ஜன் ஆஃப் இந்தியாவோட சேர்ந்து நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். அவங்க ஹார்ட்வேரை யூஸ் பண்ணல, டீப் லேர்னிங் அப்படின்னு ஒரு டெக்னாலஜி இருக்குது. அதுக்கு பின்னாடி காம்ப்ளெக்ஸ் ஹார்ட்வேர்ஸ் நிறைய இருக்குது. சிம்பிளாக இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களே, இந்த மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணி ஒரு ஸ்பைன் சர்ஜரி, ஒரு நியூரோ சர்ஜரி முடிஞ்ச பிறகு ஒரு பேஷண்ட் எப்படி ரெக்கவர் ஆகணும், அவங்க ரெக்கவரபிலிட்டியை எப்படி ட்ராக் பண்ணுறது, ஒரு மதுரை மாதிரி, சென்னை மாதிரி, கோயம்புத்தூர் மாதிரி இருக்கிற சிட்டிஸில் பேஷண்ட்டை ட்ராக் பண்ண முடியும் ஈஸியாக. ஹாஸ்பிட்டலுக்கு நீங்கள் போய் டாக்டரை பார்த்துட முடியும். ஆனால் ஒரு ரிமோட் வில்லேஜ்லேயும் அந்த ஃபெசிலிட்டி கிடைக்கணும் அப்படின்னா அதை எப்படி சால்வ் பண்ணுறது? ஒரு ஃபோனை முன்னாடி வச்சுட்டு அவங்க சொல்கிற ஒரு ஃபிசியோதெரப்பி எக்ஸசைசஸ், உங்களால் நடக்க முடியுதா, உங்கள் கையை தூக்க முடியுதா, உங்கள் தலையை திருப்ப முடியுதா, இதை டீப் லேர்னிங் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுறாங்க. இதுக்காக நியூரான் ஸ்பைன் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா ஸ்பெஷலாக இன்வெஸ்ட் பண்ணி இந்த மாதிரி டெக்னாலஜிஸை எப்படி ரிமோட்டஸ்ட் பார்ட் ஆஃப் இந்தியா கொண்டு போக முடியும்னு பார்க்குறாங்க. ஸோ அவர் ஹார்ட்வேர் பற்றி பேசினார். அந்த ஹார்ட்வேரில் நிறைய கேப்பபிலிட்டிஸ் இருக்குது. அதை நம்ம முடிஞ்ச விதத்தில் யூஸ் பண்ணோம்னா இந்த தொழில்நுட்பத்தினோட வளர்ச்சியை கடகோடிக்கும் போய் சேர்க்க முடியும். ஐயா பேசினார், சமூக நீதி வந்து பல விதத்தில் இருக்கணும். இது மருத்துவ நீதி அப்படின்னு பார்த்தோம்னா அது கடைசி மனுஷனுக்கு ஒரு ரிமோட்டஸ்ட் வில்லேஜில் கிடச்சதுன்னா அதுதான் இந்த தொழில்நுட்பத்தோட வளர்ச்சியாக இருக்க முடியும். அதுக்கான சாத்தியக்கூறுகள் தொழில் முனைவோர்கள் ஆல்ரெடி இங்கே பண்ணிகிட்டு இருக்காங்க. ரொம்ப அழகாக சொன்னீங்க எழிலன். ஆக்சுவலி இது வந்து நம்ம கடைசி கேள்வின்னு சொல்லிட்டாங்க. 5 நிமிஷம் அவங்க நமக்கு டைம் செக் பண்ணிட்டாங்க. ஸோ மிக மிக முக்கியம் வந்து இந்த ஏஐ வந்து எல்லா பட்டி தொட்டிக்கும் நம்ம கொண்டு போய் சேர்க்க வேண்டியது. அதுதான் நம்மளோட இந்த பேனலோட பொறுப்பு. அதுக்கு வந்து அவங்க அழகாக தேவி சொன்னாங்க, கனவு மெய்ப்பட வேண்டும். அந்த 300 பேர் வந்திருக்கீங்கல்ல, உங்களோட ஏஐ கனவு மெய்ப்பட வேண்டும். அதுதான் நம்மளோட வெற்றி இன்னைக்கு. அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? அதுக்கு வந்து நம்ம ஃப்யூச்சர் என்ன இருக்குன்னு தெரிஞ்சாதான் நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கனவு காணலாம். அப்துல் கலாம் சொன்ன மாதிரி கனவு வந்து மெய்ப்பட வேண்டும், நீங்கள் நிறைய கனவு காண வேண்டும். ஸோ அதுக்காக வந்து நம்ம பேனலிஸ்ட்டை கேட்க போகிறேன், ஃப்யூச்சர் எங்கே இருக்கும் ஏஐக்கு, அதுக்கு இந்த 300 பேரும் எப்படி தயார் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இதான் லாஸ்ட் கொஸ்டின். ஸோ ஒன் மினிட். ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஏஐ எங்கெங்கெல்லாம் கேப் இருக்கோ நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டு அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு உண்டான ஏஐ வந்து டெவலப் பண்ணால் இன்னும் கொஞ்சம் சக்ஸஸ் ரேட் வந்து கூட இருக்கும். சார் சொன்ன மாதிரி வீல் சேர் ஐ நெவர் ஹர்ட் பிஃபோர், அதெல்லாம் வந்து ரொம்ப நீ வர்ற காலத்தில் வந்து இப்போ நீங்கள்லாம் ஜப்பானுக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக இது தேவைப்படும். வீல் சேர் ஏஐ எல்லாம் அதெல்லாம் வந்து அது மாதிரி நம்ம பண்ணணும். கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்யூ. சொல்லுங்க, ரொம்ப அழகா சொன்னீங்க. ஓகே, ஸோ இது ஆக்சுவலி த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் ஐ திங்க் இப்போதைக்கு சாஃப்ட்வேர் இஸ் டெமோக்ரட்டைஸ்ட்.
சாஃப்ட்வேர் இப்போ எல்லாருக்கும் ஒரு தண்ணி பெட்ட பாடு மாதிரி ஆயிடுச்சு. இன்னும் அது நம்பிக்கை இல்லைன்னா நீங்கள் மேடம் சொன்ன மாதிரி இந்த யூ நீட் டு யூஸ் சம் GenAI tools. There are about 10-20 of them. So software is becoming a commodity. Hardware is the key thing. Okay? So இப்போதைக்கு நம்ம என்ன one of the things that we are doing is எங்கள் இதில் we have a product where you can say எனக்கு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு டெம்பரேச்சர் மானிட்டர் ஹியூமிடிட்டி மானிட்டர் பண்ணி கொடு. டைப் பண்ணலாம் நீங்கள் இங்கிலீஷில், மேக் மீ அ ரூம் மானிட்டர் ஃபார் மை ஹாஸ்பிட்டல். டைப் அடிக்கலாம். டைப் அடிச்சிங்கன்னா we have capability to build the hardware. Okay, it is, நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதோ இல்லையோ தெரியல, but this is possible today. It is possible in Madurai today. Okay. அது எவ்வளோ அமேசிங்க. நீங்கள் நிறைய ரஜினி படம் பார்ப்பீங்களான்னு தெரில என்ன மாதிரி, பட் அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு ஒரு ரோபோ பில் பண்ணி கொடுன்னா அதுவே பண்ணி கொடுத்துரும். கண்டிப்பாக ஃபியூச்சர். இல்லை நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் விஷன் ஆஃப் த ஃபியூச்சர். ஃப்யூச்சர் நான் என்ன பார்க்குறேன்னா, ஒரு திருக்குறள், இதுக்கான இடம் இல்லை, ஆனால் இந்த திருக்குறள் இந்த இடத்துல யூஸ் ஆகும். அதுதான் நான் பார்க்குறேன். இதனால் இவன் முடிப்பான் என்று அதனை அவன் கண் விடல். இன்றைக்கி நீங்கள் எல்லாம் ஷாப் பண்ணோன்னா ஒரு அமேசான் மாதிரி ஆன்லைனுக்கு போவீங்க, சர்ச் பண்ணோன்னா கூகுள் மாதிரி இடத்துக்கு போவீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும் அமேசானில் போய் நம்மளால் வேணுங்கிற டைமில் வாங்கிடலாம். எனக்கு ஒரு நாலேஜ் வேணும், ஒரு பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன் சர்ச் பண்ணணும்னா கூகுளுக்கு போகணும். ஒரு ஃப்ளைட் வேணும்னா அதுக்கான இடத்துக்கு போகிறீங்க. அதே மாதிரி மருத்துவத்துறையிலையும் இப்போ நியூரோ சயின்ஸ் பண்ண மாதிரி சார் வந்து வீல் சேர்ஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஹார்ட் ப்ராப்ளம், தேர் ஆர் டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம்ஸ். இவங்க ஹார்ட்வேரில் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா, இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ண முடியுன்றதுக்கான ஸ்பெஷலைஸ்டு கேப்பபிலிட்டியை க்ரியேட் பண்ணுறாங்க. இந்த சாஃப்ட்வேரும் ஹார்ட்வேரும் ஒன்றா வரும்போது, இந்த குரல் சொன்னேன் இல்லையா, அதனுடைய ஸ்பெஷலைசேஷன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குது. இந்த ஏஐ ஃபார் ஹெல்த் கேர் ஸ்பெசிஃபிக்கலி பார்க்கும்போது இப்போ உங்கள் ஃபோன்லேயே இன்னும் ஒரு 5 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஆப் இருக்கும். இப்போ நீங்கள் நடக்கிறது, தூங்குறது அதெல்லாம் ட்ராக் பண்ணுறீங்க ஸ்மார்ட் வாட்ச் மூலமாக. ஆனால் இதிலேருந்து உங்களுடைய ஹார்ட் பீட்லேருந்து நான் எத்தனை வருஷம் வாழ்வேன், அந்த வாழும்போது எனக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரும், அந்த பிரச்சனைகளை இப்போவே நான் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான தொழில்நுட்பம் உங்கள் ஃபோன்லேயே பர்சனலைஸ்டாக, ஜெனரிக்காக இருக்காது. இது எல்லாம் பர்சனலைஸ்டாக இருக்கும். இதுக்கான ஹார்ட்வேரும் சாஃப்ட்வேரும் ஒன்றா வந்துக்கிட்டு இருக்குது. இதை க்ரியேட் பண்ணி மக்கள்கிட்ட கொடுக்க வேண்டியது இவன் முடிப்பான் என்று. அதில் எத்தனை பேர் இங்கே இருக்காங்கன்னு தெரியல, எத்தனை பேர் உலகத்தில் இருக்காங்கன்னு தெரியல. இதுதான் வந்து நான் ஃப்யூச்சராக பார்க்குறது. 2 விஷயம். ஒன்று வந்து டிரைவிங்கில் வந்து there's going to be like lot of improvements. இப்போ தான் ரீசெண்டாக வந்து we have seen Mahindra installing an automatic parking. ஸோ அதே மாதிரி செல்ஃப் டிரைவிங் அந்த ஆஸ்பெக்டில் வந்து யாருமே இல்லாமல் வண்டி ஓடுறதுக்கான AI டெக்னாலஜி இஸ் கோயிங் டு ரூல், அண்ட் எஸ்பெஷலி இன் இந்தியா. அண்ட் தென் ஃப்ரம் அன் ஹெல்த் கேர் பர்ஸ்பெக்டிவ், ஆம்பியன்ட் வாய்ஸ் டெக்னாலஜின்னு ஒன்று இருக்குது. மீனிங் இப்போ டாக்டரும் பேஷண்ட்டும் பேசுகிறாங்கன்னா நோட்ஸ் எதுக்குமே எடுக்க வேணாம், AI வில் டேக் கேர் ஆஃப் டேக்கிங் நோட்ஸ். ஃபார்மசிக்கு வந்து அது பில் அனுப்பிச்சிடும், லைக் ப்ரிஸ்கிரிப்ஷன், and everything notes and every documentation will be done by AI. So there is no human intervention needed. So these are the 2 main applications that I think going forward in the next 5 to 10 years. Thank you. Thank you very much. இந்த அமேசிங் பேனலுக்கு ஒரு கைத்தட்டு கொடுத்துருங்க. அப்புறம் உங்களோட AI கனவு மெய்ப்பட உங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தேகம் இருந்துச்சுன்னா இவங்களை விட உங்களுக்கு வேற யாரும் பெட்டர் மென்டராக இருக்க முடியாது. ஸோ ப்ளீஸ் ரீச் அவுட். Thank you very much.